அறிவு மாற்றும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ ஏதாவது ஒரு துடிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காகவே சில பேர்லாம் வந்து, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். நெறைய பேர் வந்து அந்த முனைப்போட போய் பின்னாடி போய் சேஸ் பண்ண மாட்டோம். பட் இவரு வந்து எப்படின்னா, ஹி வாண்டட் டூ பி த பெஸ்ட். எத பண்ணாலும் அதுல தனக்குன்னு ஒரு முத்திரை என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு ஒரு புதுமையை வந்து எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நம்ம ஆசிஸ் ரஹ்மான். இவர் வந்து ஹீஸ் விஷுவலி சேலஞ்ச் பட் வந்து என்ன அப்படின்னா ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் எம்ஏ. எம்ஏ இன் ஹியூமனிட்டி படிச்சுட்டு இருக்காரு. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல. அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரீலான்ஸ் ஆக்சசிபிலிட்டி கன்சல்டன்ட். நானும் கேட்டேன், என்ன தம்பி ஆக்சசிபிலிட்டினா அப்படின்னா, அதுக்கு வந்து அவர் பதில் சொன்னா நல்லா இருக்கும், அதனால நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல. அது இல்லாம லிட் தி லைட் அப்படின்ற ஒரு என்ஜிஓட சேர்ந்து நிறைய வந்து விஷுவலி சேலஞ்ச் பீப்புளை எம்பவர் பண்றதுல ரொம்ப முனைப்பா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு வந்து அலெக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய ஏன்னோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கோவிட் டைம்ல அவர் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, ஏதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம அவர்கிட்டயே தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஆசிஸ். தேங்க்யூ ஃபார் நமக்காக மேல வந்து தேங்க்ஸ் ஃபார் கமிங். எஸ், ஆஸ் யூஷுவல். Yeah. So first of all, I just want to thank Punitha ma'am for inviting me here with அறிவு மாற்றலும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் உட்காந்துருந்தேன். நேற்று வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க. அப்படி டக்கு 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 எக்ஸ்பிரஸ் டைம் மாதிரி பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஓகே 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 அப்படின்னு நான் ஓகே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள லைவ் வந்தாச்சு. நானும் மாடிக்கு வந்துட்டேன். தென் லைக் போனை ஹோல்ட் பண்ணி உட்கார்ந்தாச்சு. ஸோ இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ மேம். அண்ட் யா. எஸ் ஆசிஸ், என்ன விஷயம் வாட் வி வுட் லைக் டு நோ ஃப்ரம் ஆசிஸ்ன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆசிஸோட இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆசிஸோட ஹாபிஸ் என்ன, ஆசிஸ் வந்து இந்த ஆக்சசிபிலிட்டி கன்சல்டன்ட்டா என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, இது எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஹலோ ஆசிஸ், மேபி லைக் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல ஏதாவது ஒரு ஒரு தடங்கள் இல்லைன்னா நம்ம எப்படி அப்படியே துரிதமா வந்து ஒரு விஷயம் செய்ய முடியும் இல்லையா? ஐ திங்க் ஹி ஹஸ் காட் நெட்வொர்க் இஷ்யூ. ஹி வில் பி பேக். கேக்குதா இப்போ? ஓகே. சோ தேங்க் யூ. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து லைக் ஐ எம் டோட்டலி பிளைண்ட். எனக்கு வந்து எதுவுமே சுத்தமா பார்க்க முடியாது. the thing is என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நார்மலா ஒரு ஆவரேஜானா படிப்பு நல்லா படிப்பேன். பட் அது மத்ததெல்லாம் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அண்ட் தென் நான் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் வந்து விஷுவல் இம்பேர்ட்னாலே பிஎட் படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு டீச்சர் ஆயிடணும் அந்த மாதிரி ஒரு ஐடியால இருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணலாமே, ஏன் நம்ம வந்து புதுசா ஒரு காலேஜ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐடில போய் என்ட்ரன்ஸ் எழுதினேன். அதுல வந்து நான் ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டரா வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ வாவ், நம்மளும் வந்து நமக்கு டப்பு இருக்கியா, வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் நான் வந்து இந்த சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகும்போது நிறைய விஷயம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் டிசபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது நார்மலா ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கும் பீப்புள் வித் டிசபிலிட்டிட்ட பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்கு வந்து அந்த ஆட்டிடியூட மாத்தணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுப்போம். பட் ஆனா ஒருத்தங்க இப்போ எனக்கு வந்து பார்க்க முடியல அப்படின்னு தெரிஞ்சா, ஓ சாரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி கையில கொடுப்பாங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 22 ஒரு ஜூஸ் பாட்டில் ஓபன் பண்ண முடியாம அளவுக்கா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறது ஒரு பேசிக் திங்கிங். சோ அது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, கன்சென்சுவல் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்கியூஸ் மீ, லைக் மே ஹெல்ப் யூ இன் ஓப்பனிங் திஸ் ஜூஸ் பாட்டில் அப்படின்னு கேட்டுட்டு ஓப்பன் பண்ணியிருந்தா அது ஒரு விஷயம். சோ இந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம சொசைட்டியை வந்து குத்த சொல்றது நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால எனக்கு குறை சொல்றது பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைக் வாட் வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட் ஃபார் தாட் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி, லைக் ஐ வாஸ் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டைல் ஃபன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு சிரிப்போட கலந்த ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்றது. வாய் சும்மா இருக்காது அப்படின்றதுனால சரி ஓகே இதுலயாவது நம்ம வாயை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். யா, தட்ஸ் தி திங்.
Oh, good, cool. என்னன்னா நைஸ் டு நோ. ஏன்னா வி டு ஹாவ் செல்ஃப், எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்களுக்கும் எங்களால சில விஷயங்கள் செஞ்சுக்க முடியும், எங்களால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்கீங்க. ஸோ அப்படிதான் வந்து ஐ திங்க் யூ காட் இன் டு திஸ். ஸோ கிளாட். ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கேட்குறப்போ. ஏன்னா எஸ். நிறைய பேர் என்ன வாட் தே ஜஸ்ட் ட்ரை டு யூஸ் தட் அஸ் ஒரு 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 பாயிண்டா யூஸ் பண்ணி வி ஜஸ்ட் ட்ரை டு கெட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி பீப்புள். ஸோ அப்படிலாம் இல்லாம யா வி கேன் டூ இட், இந்த விஷயங்கள்லாம் எங்களால பண்ண முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ சூப்பர் ஸ்டாண்ட் ஆக்சுவலா அசிஸ். யா அசிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சஸபிலிட்டி கன்சல்டன்ட் அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஆக்சஸபிலிட்டி கன்சல்டன்ட் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்களோட பேசிட்டு இருக்கும்போது கம்பெனிஸ் காதுல நான் பேசுறது விழுந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாங்கப்பா உங்களதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்சென்சர் வந்து ஒரு நாள் போயிருந்தேன். அக்சென்சர் போயிட்டு போன வேலையை பார்க்காம நான் மேனேஜர் டேரக்டர்லாம் உட்காந்து அவங்க கூட பேசிட்டு, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமே, நீங்க அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து, நீ இந்த மாதிரி பண்ணலாமே, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் செலிபிரேட்டிங் எபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி, தென் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து லைக் ஹவு தி கேன் ஹையர் பீப்புள், எப்படி வந்து அவங்க வந்து விஷுவல் இம்பேக்ட் பீப்புள் கூட இன்டர்வியூ பண்ணலாம், லைக் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. நான் இன்னும் கம்பெனில வேலையே செய்யல, இருந்தாலும் அந்த கம்பெனிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அண்ட் தென் நான் சொல்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சதுனால தென் அது ஒரு ப்ராஜெக்டாவே ஸ்டார்ட் பண்ணேன். தென் அமேசான், மைக்ரோசாஃப்ட் கூட வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இதை எப்படி வந்து நம்ம கேட்டர் பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதுவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் அக்செபிலிட்டி. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதை எப்படியும் யாருக்காவது சொல்லணும், அதே மாதிரி நம்ம குறை சொல்றதை விட நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது, நம்மளால முடிஞ்ச சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ஃபுல் ஐடியா. ஓகே, சூப்பர். ஸோ ஆக்சுவலி ஆக்சஸபிலிட்டி கன்சல்டன்ட்னா என்ன? ஓகே, ஆக்சுவலி என்னன்னா, நீங்க கன்சல்டன்ட் கம்பெனிஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் கன்சல்டன்ட். ஸோ எனக்கு வந்து கன்சல்டன்ட்னாலே என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அக்செபிலிட்டினாலே என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு என் கையில அந்த விஷயத்த ஒப்படைச்சிட்டு நீங்க ஓரமா உட்காந்துடலாம். அதுதான் அக்செபிலிட்டி கன்சல்டன்ட். ஸோ எனக்கு வந்து அக்செபிலிட்டினா எப்படி இருக்கணும்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு விஷுவல் இம்பேக்டுக்கு என் கம்பெனி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல, ஆனா வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, லைக் யூ கேன் ஜஸ்ட் ஹையர் அஸ் அண்ட் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ இன் டூயிங் திங்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் வெப்சைட்ல இருந்து உங்க பில்டிங் அக்செசிபிலிட்டி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்து கொடுக்கும், ஆடிட் பண்ணிட்டு இல்லை இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் அக்செசிபிலிட்டி கன்சல்டன்ட். ஓகே, ஸோ வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், ஸோ இதெல்லாம் தான் அதுக்குள்ள வருதாமா? எஸ் மேம், எஸ் அப்சல்யூட்லி. ஓகே, ஏ டு Z வந்து எல்லாத்துலயுமே வந்து எந்த அளவுக்கு இன்க்ளூஷன் அப்படின்னா, லைக் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வந்து மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல எத்தனை பேர் வந்து நீங்க ஒரு விஷுவல் இம்பேர்டாவோ ஒரு ஹியரிங் இம்பேர்டாவோ யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்காக உங்க கம்பெனியை வந்து எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கறத ஹெல்ப் பண்றது தான் அக்செபிலிட்டி கன்சல்டன்ட். ஓ ஓகே, தட்ஸ் குட் டு நோ. கூல். அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் எத்தனை கம்பெனிஸ்க்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது என்ஜிஓஸ்க்கு சப்மிட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, சோ ஃபார் வந்து நான் அமேசான், மைக்ரோசாஃப்ட் அண்ட் அக்சென்சர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா அக்சென்சர் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பில்டிங்ஸ்க்காக வந்து ஒரு ஆடிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நான் வந்து லாஸ்ட் 2017 ஹெல்ப் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட்க்கு நான் பண்ண சப்போர்ட். என் என்ஜிஓஸ் எல்லாமே வந்து இப்போ நான் என்ஜிஓஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் என்ஜிஓஸ்ல நானும் ஒரு வாலண்டியர் ஆயிட்டு தென் ஐ எம் ஹெல்பிங் தெம் டு மேக் இட் அக்செசிபிள். அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் ரியலி கூல். அப்புறம் இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? That's a very tricky question. So ஃபர்ஸ்ட் நான் சென்னையில இருந்தேன். சென்னையில இருக்கும்போது அப்படியே அல்ட்ரா ஸ்பீட் வைஃபை எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா செஷன்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு டேட்டா கலெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து இந்த என்ஜிஓஸ் கூட வாலண்டியரிங் பண்றது, டேட்டா கலெக்ஷன், எக்ஸல் சொல்லி தரது, அப்புறம் வந்து
இந்த மீட் ஃபார் தாட் கேம்பெயின் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. என் கூட இருக்க டீம்மேட்ஸ்லயும் சரி, ஒர்க் பண்றவங்க கோவொர்க்கர்ஸ் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி தெரியாதுன்னா அது எதிர்ச்சியா தெரியாம அமைஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிபி, என்னோட போட்டோஸ், என்னுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எதை வச்சுமே அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். சோ அந்த ஒரு வகையில வந்து லைக் யூனோ நான் வந்து தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் மீட் பார்த்தாடுன்றது என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு, வாங்க வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு செஷனே வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ தட் ஐ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாம தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். டக்குன்னு ஒரு போட்டோ அமிச்சு இந்த போட்டோல இருக்க போஸ்டர் கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்னுவாங்க. எக்ஸல் டேட்டா அமைச்சிட்டு இந்த ட்ரா டேட்டா கன்சாலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நான் வந்து புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் யா தட் வாஸ் a very good challenge for me in this corona timeல. ஓகே, தட் இஸ் ரியலி கூல். இப்போ இப்போ நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, பட் அது வந்து ஒரு ஸ்டைலா பண்றீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க. அந்த ஸ்டைல் எங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு காமிச்சாவோ இல்ல நடிச்சு காமிச்சாவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷூர் ஷூர். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னன்னா, அங்க வந்து தேர் டிஸ்ட்ரிபியூட்டிங் சாக்லேட்ஸ். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைன்ல நிக்க வச்சிருந்தாங்க. நானும் லைன்ல நின்று இருந்தேன். ஐ வாஸ் 6 feet tall இருப்பேன். அண்ட் பாடி பில்டிங், ஜிம் எல்லாமே போயிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, போறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ நான் நின்று இருக்கும் போது டாலா இருந்தாங்கன்னா எப்படி உங்களுக்கே தெரியும், பின்னாடி தான் நிக்க வைப்பாங்க. ஸோ நின்று இருக்கும் போது அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு, தம்பி நீங்க ஏன் பின்னாடி நிக்கிறீங்க, சீக்கிரமா வாங்கப்பா, முன்னாடி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை பிடிச்சி இழுத்துட்டு போட்டாரு. எங்கடா கூட்டு போறாருன்னு கூட்டு போனா, நேரா கூட்டு போய் எனக்கு வந்து 3 சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒண்ணுதான் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் 3 கொடுத்தாங்க. என்னடா அப்படின்னு வீட்டுல உட்காந்து யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சுதா, அடா பாவீங்களா, இது ஒரு கண். சோ ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கண் தெரியல அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்க அசம்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, அவங்களால நிக்க முடியாது. 1, அவங்களால பின்னாடி நிக்க முடியாது. 2, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கொடுக்கணும். 3, இவ்வளவு பெரிய விஷயம். இதே வந்து எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல நான் இருந்திருப்பேன். அந்த சாக்லேட்டை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்ன யாராவது கூப்பிட்டு உட்காந்து வாலண்டியரிங்ல உட்கார வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அசம்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய ஒரு ஐடியா. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்ல வந்து கொஞ்சம் காமிக்ஸை கலந்து நான் வந்து ஃபுல்லா மீட் பார்த்தாட்டுன்ற இதுல ஒரு 10-15 ஸ்டோரிஸ் வச்சிருக்கேன். அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோ எங்களுக்காக உங்களுக்கு அந்த எசன்ஸ் வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். எசன்ஸ் சேர்ந்துருச்சு, பட் ஸ்டில் நாங்களும் வந்து அந்த ஆக்ட் ஆஃப் அசிஸ் பார்க்க முடியுமா? யா ஷூர் ஷூர். நான் உங்களுக்கு வந்து ஒரு மிமிக்ரி பண்ணி காட்டுறேன். லைக் எனக்கு வந்து ஆக்சென்ட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அமெரிக்கன், பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல பேசி பார்க்கலாம். ஸோ ஹவு அ ஃபாரினர் வில் கம் அண்ட் அட்வைஸ் யூ அப்படின்றத பார்க்கலாம். Hello everybody, this is Aziz here. I'm very delighted and happy to be here. I'm a partner of Donald Trump, and creating awareness is a very good thing, and you're doing a very good job, man. And you have to come to America, and we have to create awareness all over the States. Thank you. Okay. Hey, good, so this is American accent. Okay. Yeah. உங்களுக்கு UK வேணும் அப்படின்னா இன்னும் சூப்பரா ட்ரை பண்ணலாம். What we're talking about is, the UK accent is just nothing but talking in or and this is BBC World, and we are talking in UK English, So this is the UK accent. Okay. Cool. Yeah. Cool. So what are the other accent? I'm just curious now. I'm sure everybody must be also curious. English repeat ஒரு இங்கிலீஷ் படமா பார்த்து பேசினா ஒரு 4-5 தமிழ் நாவல் கூட படிச்சு நீங்க பேசலாம்ல. கரெக்ட். சோ ஆக்சென்ட்ன்றது எனக்கு வந்து எப்படின்னா வந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ 11th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து ஒரு வாட்டர் பத்தி பேசுறதுக்காக ஒரு பாயிண்ட் எழுதிட்டு போயிருந்தேன். எழுதிட்டு போயிருக்கும் போது என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எழுதிட்டு போன பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டேன். மைக்க கையில எடுத்துட்டு எல்லாரும் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக இதோ அஜீஸ் பேசுவார் அப்படின்ட்டாங்க. என்னடா பேசுவார் அப்படின்னா, ஐயோ பாயிண்ட் வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே, பீஸ் மதர் சேவ் வாட்டர், யுவர் ஃபியூச்சர் வில் பிகம் பிரைட்டர் அப்படின்ட்டு வந்துட்டேன்.
எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ வா நல்லா இருக்கே அப்படின்னா, ஓ பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூடியூப், அதுக்கப்புறம் ஆக்சென்ட் பத்தின டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட பேசுறது. தென் ஐஐடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. தென் அமெரிக்கன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள் கூட பேசி பேசி அந்த ஆக்சென்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு மிமிக்ரி. நான் பேசிக்கா வந்து இங்கே நம்ம ஊர்ல இருக்க ஆக்டர்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பேன். சோ அதுல ஏன் இதையும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம ஊர்ல இருக்கவங்கன்னா யார் மாதிரி? நம்ம ஊர்ல இருக்க மாதிரினா இப்போ கண்ணை துடிக்கும் கால் அடிக்கும் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும் தெரியுமா, அதுல இருந்து ஆரம்பிச்சு தமிழ் படங்களை வடதுல வச்சுக்கிட்டு பிசிஐ பிடிக்கிட்டு தம்பியாரே கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அதையும் சொல்லுவானே அந்த மாதிரி கபாலி நினைச்சு அதான் கபாலி அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்னை பொறுத்த வரையில அறிவும் ஆற்றலும் வந்து ஒரு ஒரு வெண் சோகம் கொண்டு ஒரு ஏழை ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பொறுத்த வரையில எனக்கு மிகவும் கருத்துக்கள் மிகவும் அதிகம். நான் பேசினால் பேசிக்கொண்டே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Oh, very sweet to know that. Okay, cool, very cool. ஆசிஸ் ஆனா மென்னான அந்த அது பேர் என்னமோ சொன்னீங்களே, சோகம்லாம் ஒண்ணும் இளையாடல, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஓகே ஃபைன். That's really nice to hear different voices from Aziz. Yeah, I'm sure people would have enjoyed your show, right? Aziz? Okay. திரும்பவும் அவருக்கு அந்த பக்கம் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சு போல இருக்கு. But such a brilliant guy. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, he wanted to do so much things. Okay, ஒரு ஒரு accessibility, ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கம்பெனில எப்படிலாம் இருக்கணும், so that they will be able to go and come back, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். And he has equipped himself completely to live independent. பாத்தீங்கன்னா அவர் வந்து he could go as a ஒரு ரைட் பண்ணி பைக்கையும் ஓட்டிட்டு போக முடியும் அவரால. அவரால வந்து ஒரு ஒரு நல்ல பிளேஸ்க்கு ஒரு சுற்றுலாவும் போக முடியும். இதுக்கெல்லாம் அதுவும் இல்லாம வந்து ஹி ஆல்சோ கைடிங் அ பீப்புள். ஓகேங்களா, அவங்கள மாதிரி விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் வந்து ஹி இஸ் ஆல்சோ கைடிங். அவரால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் அவரு செஞ்சுட்டு இருக்காரு. தட் குட் பி பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நிச்சயமா. ஐ திங்க் வி ஹவ் காட் Aziz. வந்துட்டீங்களா Aziz? ஹாய் ஹாய் ஹாய். யா yes, Aziz. And Aziz also வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is a content writer. Aziz, உங்களுடைய content writing skills பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னுடைய டேர்ம் பேப்பரே நான் ஒழுங்கா எழுத மாட்டேன். ப்ராஜெக்ட் முடிச்சு தான் டைம் டெட்லைன்லாம் முடிஞ்சுதான் சப்மிட் பண்ணுவேன் எப்பவுமே. ஆனா என்னோட ப்ரொஃபசர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, லைக் ஐ லைக் யுவர் குவாலிட்டி தேன் யுவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னா ஒரு 10,000 வேர்ட்ஸ் எழுத சொன்னா நான் 1000 வேர்ட்ஸ் தான் எழுதி அனுப்புவேன். எனக்கு எழுதவே தெரியாது ஃபுல்லா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதுக்கப்புறமா இந்த என்ஜிஓஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கண்டென்ட் எழுதுறது அப்படி எதிர்ச்சியா எழுத ஆரம்பிச்சதுதான். தென் பாத்தீங்கன்னா இப்போ வெப்சைட்ஸ்க்கு கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன். தென் ஆல்சோ ஐ எம் ரைட்டிங் ஃபார் யூனோ ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கு ஷோஸ் இது எல்லாத்துக்குமே கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய கண்டென்ட் ரைட்டிங் ஜேர்னி அப்படி சொல்லலாம். ரொம்ப குவிக் ஜேர்னி, ஒரு 2-3 months தான் ஆயிருக்கு நான் கண்டென்ட்லாம் எழுத ஆரம்பிச்சு. Okay, that's really nice. But என்ன மாதிரி people எல்லாம் could approach you for the content? Like do they have to contact you for a website creation or for a mail communications? என்ன மாதிரியான content நீங்க கிரியேட் பண்றீங்க Aziz? ஸோ நான் வந்து டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரைட்டிங் தான் நான் எழுதுறேன். எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி ரைட்டிங் வராது. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் ரைட் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி நாவல்ஸ்லாம் எழுதுறது இல்லை. ஸோ ஐ ஒன்லி ரைட் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு யூ கேன் கான்டாக்ட், பீப்புள் கேன் கான்டாக்ட். ஒரு மெயில் கம்யூனிகேஷன், இல்லை ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு ஆடியோ நோட் போடணும், வாய்ஸ் நோட் போடணும், இல்லை யூ கேன் ரைட் இட் சம்திங்னா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபேஸ், இந்த கவர் பேஜஸ்க்கு அந்த மாதிரியான கண்டென்ட் கூட எழுதிட்டு இருக்கேன். ஓகே, that's nice to know. Aziz, வந்து இன்னொரு விஷயம், நீங்க இதுல எவ்வளவு லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும். ஹிந்தி வந்து தொட ஆத்தா. தென் சின்ஹலா, மலாய், பிரெஞ்சு எல்லாமே வந்து பேசினா புரியும். அவ்வளவுதான். சோ இது அரபிக் வந்து ரீடிங் ரைட்டிங் வரும். ஓகே, that's very nice, very nice. இதுதான் என்னுடைய லாங்குவேஜ். ஓகே, yeah, Aziz, like வந்து உங்களுடைய விஷன் என்ன? What is that you wanted to do?
ஓகே, என்னோட விஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல மீட் பண்றேன். ஐ என்விஷன் ஃபார் அ சொசைட்டி வேர் நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்க என்ன பாக்குறாங்க. அஜீஸ்னா அஜீஸா பார்க்கணும், அஜீஸோட எபிலிட்டிஸ் பார்க்கணும், அஜீஸோட டேலண்ட் பார்க்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜீஸ் ஒரு விஷுவல் இம்பேர்டா பார்க்க கூடாது. இதுதான் என்னோட விஷன். ஓகே, ஐம் ஷூர் யூ வில் succeed in that, definitely. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. Your self esteem is so high, and I'm sure you will just rock on. And you're doing as MBA in humanity and MA in development studies பண்றேன். Okay. So development studies அப்படின்னா என்னன்னா, ஸோ டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ்னா இட்ஸ் லைக் அன் அனலிஸ்ட் கைண்ட் ஆஃப் கோர்ஸ். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லைக் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ். ஒரு கண்ட்ரியோட, இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த போர் கண்ட்ரீஸ், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் சொல்றோம்ல. ஸோ வில் ஹெல்ப் தெம், வில் கிவ் தெம் பாலிசிஸ், பாலிசி ஃப்ரேமிங், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் MBA கோர்சஸ் எல்லாமே ஒரு கலந்த கட்டிய ஒரு கலவை தான் இந்த கோர்ஸ். ஓகே, that's really nice. So இது படிச்சு முடிச்சிட்டு நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க அசிஸ்? ஸோ எனக்கு வந்து ஒரு 1 or 2 years வந்து அப்ராட் போயிட்டு ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. மேபி லைக் 4th year முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 1 more year to go. பார்க்கலாம் இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு. தென் I'll do மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் தென் I'll join செக்டார்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஐ வாண்ட் டு பி an entrepreneur. அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கு. தெரியல, நிறைய மிக்சிங் ஆஃப் இதெல்லாமே இருக்கு. Okay, that's really nice. No, we want to become an entrepreneur. That's a good thing, illa. Already appa is into business, right? Correct. I'm sure that will help you out. Yeah. Okay, so Aziz வந்து இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், அதாவது இந்த கொரோனா டைம்ல you have a campaign, right? It's called as Meet the it's called Meet for Thought. சொல்லுங்க அத பத்தி. மீட் ஃபார் தாட். ஓகே, மீட் ஃபார் தாட் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதை நேர்ல மீட் பண்ணி பண்ற மாதிரி தான் ஐடியாஸ் இருந்தது. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு 3 hour, ஒரு 3 hours, 4 hours வந்து ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தென் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை பத்தி. நான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லாம அவங்களாவே தே வில் லேர்ன். அந்த 3 hours தே வில் லேர்ன் அப்படிங்கறத என்னோட ஐடியா. பட் இந்த சுச்சுவேஷன்லாம், லாக்டவுன்லாம் வந்துட்டதுனால ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் திங். எப்படின்னா, லைக் கொஞ்சம் சாங்ஸ், மிமிக்ரி, இப்ப நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் கலந்து அப்படியே வந்து ஒரு காமெடி எல்லாமே கலந்து என்னோட லைஃப்ல இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி, எந்த மாதிரி லைக் யூ ஹாவ் டு see a person with visual impairment அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, ஓ விஷுவல் இம்பேர்டா, எனக்கு தெரியுமே, இந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பழகணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் விஷயமா, வாவ் இவங்கெல்லாம் சாதனையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பேசக்கூடாது. தென் வந்து எப்படின்னா, கடவுள் ஏன் இந்த மாதிரிலாம் படைச்சிட்டாரு, பாவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தியும் கிரியேட் பண்ணாம, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்சிங், அந்த பேலன்சிங் தான் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து செஷன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஜூம்ல. தென் ஆல்சோ கால்ஸ், லைக் ஒரு கால் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அதுலயே ஒரு 1/2 hour பேசுறது, லைக் வாட் எவர் வேஸ் பாசிபிள் ஐ எம் டூயிங் இட். ஸோ இட்ஸ் கால்ட் மீட் ஃபார் தாட், MFT. ஓகே, தட்ஸ் ரியலி குட். ஸோ அது இது வரைக்கும் எவ்வளவு செஷன்ஸ் பண்ணிருக்கீங்க? அதனால எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க? ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து நான் வந்து 3 ஜென்ரல் சோர்ஸ் அண்ட் 2 கார்பரேட் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஜென்ரல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 பீப்புள் கூட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்பரேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஃபார் 400 மேனேஜிங் டைரக்டர்ஸ் கூட வந்து நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் சோஃபார். ஓகே, ஓ தட்ஸ் ரியலி நைஸ் குட். ஸோ ஹவ் அபவுட் மொட்டை மாடி சந்திப்புல உங்களுடைய போஸ்டர்ல எல்லாம் பார்த்திருந்தேன். ஸோ வாட் யூ டூ இன் தட்? What is meant by that? அங்கேயே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ மொட்டை மாடி சந்திப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் கனெக்டிங் பீப்புள். அவங்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய பேஷனை வச்சுட்டு ஒரு 3 hours நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ நம்மளுடைய டைம் வந்து ஒரு டெக்னாலஜி இல்லாம நமக்காக எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் மொட்டை மாடி சந்திப்பு. அதுல நான் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபெண்டா போயிருந்தேன், சும்மா நானும் என்னடாதுன்னு பார்க்க போயிருந்தேன். ஆனா அதுல நான் வந்து இப்போ ஒரு மெயின் லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ ஐ எம் ஆர்கனைசிங் ஆல்சோ. சோ எப்படின்னா, நமக்கான ஸ்கில்ஸ், நமக்கான பேஷன். இப்ப எனக்கு வந்து ஒரு பேசணும்னு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் கூட கனெக்ட் ஆகி நான் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்து பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு 10 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன், கொரோனா கதைகள் அப்படின்னு சொல்லி கதை எழுதுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ்,
தென் பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடிங், டெய்லி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் உருவாக்குறது. இந்த மாதிரி 10 இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு. அதுல கோர் டீம்ல வந்து ஐ எம் ஹெல்பிங் பீப்புள் டு மேனேஜ் திங்ஸ், ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ நான் கேள்விப்பட்டேன் நீங்க பாட கூட செய்வீங்களாமே? பாடவா? ஓகே, பாடிடலாமே. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னா விஷயம்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யாரு சொல்லிருக்கான்னு தெரியல எனக்கு. யார்கிட்டயுமே நான் ஓகே கேட்கல சீரியஸா. தோ ஐ நோ லாட் ஆஃப் பீப்பிள் இன் காமன், ஐ நெவர் என்குயர்ட். ஐ ஜஸ்ட் ஓகே கான் த்ரூ யுவர் LinkedIn ப்ரொஃபைல் அண்ட் யுவர் Facebook ப்ரொஃபைல். அவ்வளவுதான். ஓகே ஓகே சோ பார்க்கலாம். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் கூடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மீது வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குல சேரும் கலந்தது போல கலந்தவளா? முன்பே வா என் அன்பே வா, ஊடே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா, ஊடே வா உயிரே வா. தேங்க்யூ. சூப்பர், 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 சூப்பர். சரி, ஓகே. இது வந்து என்னன்னா, இந்த அதர் சைட் ஆஃப் யூ. இப்ப லெட் அஸ் கெட் இன்டு தி மெயின் ஸ்ட்ரீம். என்னன்னா, சோ உங்கள வந்து ஆக்சஸிபிலிட்டி கன்சல்டன்ட்டா தேர் இஸ் சம்திங் விச் மேட் யூ டு ஃபீல் லைக் யூ ஹேவ் டு கெட் இன்டு திஸ், ரைட்? சோ எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு பி கிரியேட்டட் ஆர் டு பி இன்கார்பரேட்டட் இன் தி இண்டஸ்ட்ரி? ஓகே. சோ நான் ஏன் அக்செப்டிபிலிட்டி கன்சல்டா ஃபர்ஸ்ட் ஆனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் உள்ள நான் போறேன் அப்படின்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கூட என்னால கிளிக் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். சோ லைக் ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் எல்லாமே அதே கம்ப்யூட்டர்ஸ் தான். எல்லாரும் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் தான், எல்லாரும் யூஸ் பண்ற மொபைல் தான். அதுல we are using some softwares called screen readers. ஸோ ஸ்கிரீன்ல இருக்க கண்டென்ட் வந்து நமக்காக ரீட் பண்ணி காட்டும். தட் இஸ் த ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர். அதுல அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது there is some protocols. அதாவது ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த லிங்க் வந்து கரெக்டா கிளிக் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்தெட்டிக்ஸ்க்காக, டிசைன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேல இருக்க வேண்டிய லிங்கை கொண்டு வந்து கீழே வச்சிருவாங்க. அந்த பட்டன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சைட்ல ஒரு ஓரமா போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ தேடி எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ல. இப்போ நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா வெரி வெரி அக்சசபிளா இருக்கும், வெரி ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. அதே ஒரு நார்மல் வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லா வெப்சைட்ஸுமே வந்து யூஸ் பண்ற அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்காக ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்ஸ், அவங்களுடைய ஒரு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஃபுல்லா பிக்சர்ஸா போட்டுட்டு ஃபுல்லா இமேஜஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாம ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்டா எப்படி எழுதணும், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா அது எப்படி, எந்த மாதிரியான பவர் பாயிண்டா இருக்கணும், அதுல வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்றது தான் அக்செப்டிபிலிட்டி கன்சல்டன்ட். ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் படிக்கும்போது எனக்கு புரியல, எனக்கு அதுல இமேஜஸ் இருக்கு அப்படின்னா நான் விட்டுற மாட்டேன். நான் உடனே போயிட்டு ஒரு மெயில் அனுப்புவேன், இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி ஃபார்மேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்றாங்கன்னா முன்னாடியே அது ஈஸியா இருக்க மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். Okay. So it is also related to infrastructure, right? I have a question. அதனால தான் கேக்குறேன். Yeah. Okay. So என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ பில்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து வைடரா இருக்கணும், லாங்கா இருக்கணும், அந்த ஸ்டெப்ஸ்ல ரெயிலிங் இருக்கணும், இல்ல ரேம்ப் வந்து வீல் சேர் அக்சபிளுக்காக எப்பவுமே ரேம்ப் வந்து கம்பல்சரி இருக்கணும். அண்ட் லிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல வந்து லைக் யூ ஹாவ் டு அந்த ஆடியோ சிஸ்டம் இருக்கணும். பிரெயில்ல வந்து அந்த லிஃப்ட்ல இருக்க பட்டன்ஸ்ல வந்து பிரெயில் மெத்தட்ல எழுதி இருக்கணும். தென் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் வந்து நம்ம பண்றோம், ஒரு ஆஃபீஸ் செக்ஷன் பண்றோம்னா ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஸோ லெஃப்ட்ல 5 ரூம் இருக்கு, ரைட்ல 5 ரூம் இருக்கு, இந்த இடத்துல டேபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸ்டா இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்தெட்டிக்ஸ்க்காக எங்கெங்க நமக்கு தோணுதோ அங்கெல்லாம் வந்து இருக்கும் இடம்.
ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் நேவிகேஷனுக்கு வந்து இட் பி வெரி யூஸ்ஃபுல். லைக் ஒருத்தங்களை கூட்டிட்டு போகாம நம்மளாவே நம்மளுடைய இடத்துல வந்து நேவிகேட் பண்றதுக்கு இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஐடியாஸ். ஓகே. So நம்மளுடைய, I mean, have you traveled to any places in particular, or it's all in your it's out of your experience you're telling this? No, yeah, I have நான் வந்து எப்பவுமே தனியா தான் டிராவல் பண்ணுவேன். ஸோ டிராவல் டு பெங்களூர், பாம்பே எல்லாத்துக்குமே நான் வந்து ஏர்போர்ட்ஸ், ஃபிளைட்ல எல்லாமே தனியா டிராவல் பண்ணுவேன். ஸோ டிராவல் பண்ணும்போது நிறைய என்கவுண்டர், ஏன்னா நான் தனியா போனாதான் எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும், நான் தனியா போனாதான் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே இது பண்ணுவேன். அண்ட் லைக் நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ நிறைய நியூ பில்டிங்ஸ்க்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கவர்மெண்டோட கைட்லைன்ஸ். இப்போ வெப்சைட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா WCAG கைட்லைன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னா அதுக்கும் கவர்மெண்டோட ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ லைக் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ், இட்ஸ் அ குட் திங். இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஸோ இன்னும் மாற்றங்கள் அப்படின்றது என்ன மாதிரின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? Do you have anything in specific? ஸோ மாற்றம் ஃபர்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு சேஞ்ச் இஸ் ஆட்டிடியூட்னல் சேஞ்ச். ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் அப்படின்றது இந்த அக்சசபிலிட்டி பண்றது, நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்யணுன்றது சர்வீஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அ சர்வீஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹாவ் டு டூ இட். அவ்வளவுதான். லைக் ஓகே, நம்ம ஒரு பண்ணலாம், ஒரு சர்வீஸா பண்ணலாம், ஒரு CSR ப்ராஜெக்டா பண்ணலாம், அந்த மாதிரியான எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. இட்ஸ் நாட் அ CSR ப்ராஜெக்ட், இட்ஸ் நாட் அ சர்வீஸ், இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், இல்ல ஒரு டிசபிலிட்டிக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஃப்ரீயா தான் இருக்கணும், அது வாலண்டியரிங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட் கேன் பி அ பிசினஸ், இட் கேன் பி அ ப்ரொஃபஷனல் சர்வீஸ். லைக் ஐ கேன் சார்ஜ் ஃபார் மை செல்ஃப், ரைட்? லைக் ஒரு அக்சசபிலிட்டிக்காக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா ஐ கேன் சார்ஜ். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா இல்ல, யூ கேன் ஹையர் அ கன்சல்டன்ட். ஸோ the attitudinal change towards accessibility has to change. ஸோ நம்ம மைண்ட்ல வந்து இது வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரணுமே தவிர ஓகே பண்ணலாம், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் இல்லாம, லைக் வி ஹேவ் டு இன்க்ளூட் இட். லைக் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எப்படி நம்ம பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்க அம்மா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு அக்சசிபிலிட்டினா என்னன்னு தெரியாது, கன்சல்டன்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனா பேப்பர்ல வந்து எனக்காக வந்து ஒரு ஃபிளைட் செஞ்சு கொடுப்பாங்க, ஃபிளைட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஏன்னா ஃபிளைட் என்னால போய் தொட்டு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி. அப்புறம் வந்து லைக் எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சிஸ் எடுத்து கொடுத்து டச் பண்ணி பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் கரன்சிஸ்ன்னு சொல்லி ஹி வில் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து வி ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும் போதே வி ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். நம்ம வீட்டில் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அடிக்கிறோம், ஒரு எக்ஸல் ஷீட் பண்றோம்னா இந்த ஷீட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்குமா? இந்த ஷீட்ல அந்த F7 அப்படின்ற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் வந்து அக்சசிபிலிட்டி செக்கிங் வந்து பண்ணி முடிச்சிடும். அந்த பட்டன் அப்படி ஒன்று இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அவங்களும் தே ஆர் ஆல்சோ யூசிங் டெக்னாலஜி, அவங்களும் தே வில் ரீட் வாட் இஃப் சம்படி வித் ரீடிங் எபிலிட்டி இல்லாம டிஸ்லெக்சியாவோ இல்ல சம் கைண்ட் ஆஃப் ஸ்லோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நம்ம டாக்குமெண்ட்டை படிச்சா அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கறத மைண்ட் செட் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் இருந்தாலே எல்லா விதமான சேஞ்சஸும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். Super. That's a very good point actually, as is to be noted. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம வீட்டுல இருக்கவங்களை எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு திங்கிங்கோட we are able to include everyone, that's a different thing. Yes. Okay, so இப்போ நீங்க ஆக்சுவலி வந்து சவுண்ட் உங்க சைடுல இருந்தா இல்ல என்னோட சைடுல இருந்தா? என் சைடுல எந்த சவுண்டும் இல்ல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ வீல் சேர் பேஸ்ட் ஆக்சஸ்லாம் வந்து பீச்ல எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு இப்பதான் யோசிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். Like where we could just make use, given a inclusive-ஆன ஒரு சொசைட்டி, ஒரு இன்க்ளூசிவான ஒரு எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியல் growth, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. பட் இட் will just take some more time. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தா மேபி லைக் whatever you're expecting that could happen, right? Hello Aziz. ஓகே. ஸோ அசீஸோட ஒரு பெரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னன்னா, ஜஸ்ட் லுக் அட் மீ ஆஸ் மீ, நாட் அ பர்சன் வித் அ டேக் ஆர் அ டேபு. அப்படி வந்து என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது வந்து நம்ம உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
எனக்கு என் மேல யாரும் பிட்டி காட்டாதீங்க, ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் அண்ட் ஐம் இண்டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்றது நிறைய இடத்துல அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலே அவர் மாத்திட்டு இருக்காரு. தட்ஸ் அ குட் திங் டு நோ. அண்ட் ஹிஸ் எய்ம் இஸ் டு ஒரு ஒரு ஆக்சசிபிலிட்டி, அதாவது ஒரு இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணும், ஒரு இன்க்ளூசிவான ஒரு 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 இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத படிச்சு அதுக்குண்டான விஷயங்களை கொடுக்கறது தான் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நோக்கமா இருக்கு. அது நிச்சயமா நம்ம எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து ஹீஸ் நாட் டேக்கிங் கிரெடிட் ஃபார் வாட் எவர் ஹீஸ் டூயிங். யா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் கத்துருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ டிரைவ் பைக். ரொம்ப ஹீஸ் ட்ரைங் டு கீப் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி an independent person ஆக்சுவலா. ஸோ இந்த மிஸ்டர் அசீஸ் வந்து இது மட்டும் இல்லாம இந்த கோவிட் டைம்ல ஹி ஹஸ் டன் அ மேஜர் கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து தோலன் அப்படின்ற என்ஜிஓல இருந்து வந்தவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. ஒன் செக், we got Aziz. Yeah, Aziz, welcome back. I think இது நினைக்கிறேன் இல்லையா, இன்டர்நெட். Yeah, network issue. Absolutely. Okay. Yeah, Aziz, so yeah, just tell me like what is the plan? Another lockdown வந்துருச்சு. So what is your plan now? பிளான் இப்ப பண்ற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். தென் ஆல்சோ இன்னும் நிறைய விஷயங்களை என்கேஜ் பண்ணணும். அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வைஃபை கனெக்ஷன் வாங்கணும். அது வாங்கிட்டு தான் தென் லைக் எனக்கு வந்து நிறைய பண்ணணும். மீட் ஃபார் தாட்ன்ற விஷயத்தையே நிறைய எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஐ எம் பிளானிங் ஃபார் அ குளோபல் ரீச். ஸோ இந்தியாவோட விடாம இன்னும் குளோபல் லெவல்ல எப்படி எடுத்துட்டு போலான்னு ஐம் திங்கிங். ஓகே. அண்ட் தெர் இஸ் ஒன் ஒரு நல்ல நோட் ஃப்ரம் அரசு அப்படின்றவர் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னா யூஆர் ராக்கிங் அண்ட் வெரி வெல் செட் அண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டி இருக்காரு. Thank you so much, bro. Yeah, that's the note in between. Yeah, Aziz, like as we were discussing like about your plans and all those things, so down the line 5 years, I think you're also doing a great work with Liddy Light, correct? Yeah. So என்ன மாதிரியான work பண்ணிட்டு இருக்கீங்க Liddy Light ஓட? So Liddy Light பாத்தீங்கன்னா இட்ஸ் என்ஜிஓ ஃபார் ஸ்பெசிஃபிகலி ஃபார் விஷுவலி இம்பேர்ட். ஸோ நான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து ஒரு பெனிஃபிஷரியா கன்சிடர் பண்ணிக்காம லைக் ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஐ ஹாவ் மணி, ஐ ஹாவ் டெக்னாலஜி, ஐ ஹாவ் பீப்புள் சப்போர்ட், எல்லாமே இருக்கு. அதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதை எப்படி வந்து பிரிட்ஜ் பண்ணலாம், அந்த கேப் வந்து எப்படி வந்து பிரிட்ஜ் பண்ணலான்றதுக்காக ஐ எம் டூயிங் வாலண்டியரிங் சர்வீஸ் வித் Liddy Light. ஸோ Liddy Lightல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஸ்கிரைப்ஸ். ஸோ சம்படி ஹாஸ் டு ரைட் ஃபார் த பீப்புள். ஸோ ஸ்கிரைப்ஸ் அனுப்புறது, ரீடிங் புக்ஸ் வந்து படிச்சு காட்டுறது, ஆடியோ ரெக்கார்டிங் பண்றது, தென் டேலண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஐ எம் ஹெல்பிங் பீப்புள் டு கனெக்ட் வித் வாலண்டியர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஆஸ் வெல் அஸ் விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கு மோட்டிவேஷன். இன்னும் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். லைக் யூ கேன் கம் டு ஐஐடி, யூ கேன் கம் இன் டு லைக் யூ கேன் யூஸ் மொபைல்ஸ், இந்த மாதிரி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணலாம், யூ கேன் கம் டு டெக்னாலஜி, யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி ஐ எம் மேக்கிங் தெம் improve themselves. Okay, that's really good. So as is like, are you working in the Meddi what? Hello, Liddy Light. Liddy Light இல்ல, நீங்க இப்ப ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? You're talking about the Liddy Light? No, not about the Liddy Light. I'm talking about Meet for Thought. Yeah, Meet for Thought. So what are the people, who are the people who could contact you, how they could contact you? Okay, so Facebook, Instagram, send a message, or என்னோட மொபைல் மீட் ஃபார் தாட்காகவே I have a separate mobile number also. Like if okay na share பண்ணலாம், and I don't have a problem. Yeah, okay, so I'll share your number in this, point number 1, and point number 2, and wish you a very good luck for your future coming projects and all those things. Aziz வந்து நீங்க வேற ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா Aziz?
ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நான் எப்பவுமே சொல்ற பாயிண்ட் ஒண்ணுதான் என்னன்னா, லைக் இஃப் யூ ஆர் சீயிங் அ பர்சன் வித் சம் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, இல்ல என்னையே நீங்க இன்னொரு இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு படியா பாருங்க. யூ கேன் ஹாவ் ஃபன் வித் மீ, யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். லைக் நம்ம எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலாம், பார்க்கு போகலாம், யூ கேன் என்ஜாய், யூ கேன் ஹாவ் ஃபன், ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாம், சாப்பிடலாம். அந்த மாதிரியான மைண்ட் செட்லயே எப்பவுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைக் வி ஷுட் நாட் take people like a service minded way. Okay, we have to help them, we have to uplift them, we have to motivate them. எல்லாருக்குமே மோட்டிவேஷன் தேவையில்லை. Like some people need motivation and some people like they have enough motivation to take their life. So assumptions நம்ம மைண்ட்ல இல்லாம we have to just assess them first. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தேவையா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு then if we help, no, it will be very very useful for everybody. So அதுதான் என்னுடைய விஷயம். So like have fun, enjoy your life. Okay, sure. So what are the plans after completion of your master degree? இது எல்லாருமே கேட்குற விஷயம் தான். பட் ஆனா உங்ககிட்ட கேட்கறதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா I would like to really know what are the plans you have. You just don't look to be like a passing cloud type. So definitely wanted to know what are your plans. Okay. ஸோ ஒரு 1 year or 2 years வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இன் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் பாலிசி அப்படின்ற ஃபீல்டு எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அப்ராட், யூகே, யூஎஸ்ல. ஸோ ஆஃப்டர் தேட் இந்த மீட் ஃபார் தாட்ன்றதையே வந்து ஒரு கேம்பெயினா எடுத்து ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டா பண்ணலாம் அப்படின்னு ஆசை இருக்கு. மேபி லைக் building a own startup and helping others and other corporate companies கூட இப்பவே கார்பரேட் டைப்ஸ் இருக்கனால I'll get to know the field அப்படின்றனால. ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட பேஷன் வந்து என்னை பத்தி நான் சொல்றது அண்ட் ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் டூயிங் திங்ஸ் ஃபார் பீப்புள் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் இல்லையா. ஸோ அதே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு. தென் ஐம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் லைக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ கார்பரேட்ல ஜாயின் பண்ற வாய்ப்பு இருக்கு. So இதுதான் என்னுடைய plans. Okay, good. Yes, good, and wish you very best of luck, Aziz. I'm sure you're doing really a great job. Thank you so much. Your life could be more inspiring to people to to reach heights, and I'm sure there should be a very good takeaway today. Thanks a lot for your time, Aziz. I know you have come all the way. இதுக்காக மாடி ஏறி வந்து அதுக்கு மேல கொண்டு போய் டாங்கெல்லாம் வச்சு இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஈவன் ஐ வாஸ் வரிட். ஏன்னா எனக்கு ஜூம் ஒர்க் ஆகல. என்னடா பண்ண போறோம், தம்பி வேற வெயிட் பண்ண வேற சொல்லிட்டோமே. ஐ வாஸ் so much tense. Then I took a help from Hari Balaji and he said like you just get into StreamYard and just finish this up. Okay, fine. அப்படிதான் வந்து லேட் ஆயிடுச்சு. நான் I was supposed இல்ல, to நான் StreamYard இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. இட் இஸ் a new thing. ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ண ஓபன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சோ தட் இஸ் a very good thing. And first of all வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஒரு டைம் எடுத்து இது ஒரு பண்ணணும், லைக் ஒரு விஷயம் பண்ணணும், லைக் யூ வாண்ட் டு டேக் த திங்ஸ் இன் டு த பப்ளிக் அப்படின்றது வந்து வெரி வெரி குட் திங். ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது வந்து, ஏன்னா நான் பேசுறேன் அப்படின்னா நான் ஒரு ஜூம் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனா நீங்க ஒரு எடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் பண்றதுன்றது இட்ஸ் வெரி குட் திங். அண்ட் கீப் கோயிங். நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுங்க, நிறைய பேர் பேசுங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தே வில் ஆல்சோ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓ, இந்த மாதிரிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா, தம்பி கருத்தா பேசுறாப்லயே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அண்ட் அதுதான் விஷயம். சரி, இப்ப நான் சொல்லணும், தம்பி கருத்தா பேசுறாப்ல. ஏப்பா 4 பேர் சொல்லிடுங்க, தம்பி கருத்தா பேசுறாப்ல. ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாப்லயோ பேசலையோ. Good, Aziz. Nice to see that. And what I mean, as a conclusion note, வந்து Aziz பத்தி ஒரு conclusion note. Apart from that statement, what you have given, yes, we will look at the people as a people, not with any taboo. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், but it will come. And we are also in the process of building an inclusive society. So that is also has taken up. I mean, நடந்துட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. சொசைட்டிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க எதிர்பார்க்கற மாதிரியான ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதை தவிர ஆசிஸ் வந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் நோட் சொல்ல நினைக்கிறாப்லையா? ஸோ என்ன பொறுத்த வரைக்குமே வந்து டேலண்ட், ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்குமே நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, லைக் ஓவர் என்ன மாதிரியான ஒரு சின்னதா இப்போ வந்து டேலண்ட்டுக்கான மதிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் தான் எல்லாமே இருக்கு.
ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால வந்து ஒரு விஷயத்த அரை மணி நேரம் கரெக்டா உட்காந்து கவனிக்க முடியுது அப்படின்னாலே அதுவே ஒரு டேலண்ட் தான். ஸோ உங்களால வந்து ஒரு ½ hour வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்குன்னா அதுவே ஒரு டேலண்ட் தான். ஸோ வாட் எவர் யூ ஹாவ் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாட் எவர் யூ ஹாவ் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் வந்து யோசிச்சேன் இதெல்லாம் ஒரு டேலண்டா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக இதுவும் ஒரு டேலண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு தான் என்னுடைய ஐடியா. ஸோ ஸோ ப்ளீஸ் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ன்றதான். அதை வச்சுதான் நம்ம இனிமே வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும். இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஸ்கில்ஸ் என்ன டேலண்ட் என்னன்றதை வச்சுதான் நம்ம ஓட்ட முடியும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எத்தனை டிகிரி வாங்கியிருக்கோன்றதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ லைக் எனக்கு வந்து அவ்வளவு வயசாயிடுச்சா தம்பி, என்னப்பா 40 வயசு மாதிரி பேசுறியே அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சுட்டு நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, நம்ம கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளே தான் மார்க்கெட் பண்ணிக்கணும். மார்க்கெட்னா நம்ம எனக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறது இல்ல, நம்ம வந்து செஞ்சு காட்டுறதுல, நம்ம பண்ணி காட்டுறதுல லைக் தட் இஸ் த செல்லிங் பாயிண்ட் ஃபார் அஸ். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆன் தட் இன் திஸ் சிச்சுவேஷன் ஸ்பெஷலி. சூப்பர். ஸோ ஆசிஸோட கன்க்ளூஷன் நோட்டோட நானும் வந்து இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அதாவது என்ன, பெரிய பெரிய சாதனைக்கு வந்து பெருசா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன சாதனையும் சின்னதா ஏதாவது செய்ய முடிஞ்சா கூட அது ஒரு பெரிய விஷயம் தான். அதை நீங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது ஆசிஸோட பாயிண்ட். நம்ம ஊர்ல கூட ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பாறாங்கல் தடுக்கி யாரும் பெருசா விழுறது இல்ல, சின்ன சின்ன கல்கள் இந்த தடுக்கி நம்ம விழுந்துருவோம். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள்ல மலை அப்படின்றது ஈஸியா கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன இட்ஸ் பாசிட்டிவ் வே ஹி இஸ் ஆஸ்கிங் டு செலிப்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி திங். என்னால எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்னால இது முடிஞ்சிருக்கே, என்னால இது முடியுதே அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எடுத்துட்டு போகணுன்ற ஒரு சூப்பர்பான பியூட்டிஃபுல் ஒரு நோட் கொடுத்திருக்காரு நம்ம ஆசிஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்ட் ஏன்னா யூஸ்வலா வந்து நம்ம வந்து 8 o'clock தான் நம்மளுடைய ஸ்லாட். Since Aziz requested that he wanted to be in, கொஞ்சம் டே லைட்ல வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும். ஆமா, என் முகம் வந்து மக்களுக்கு தெரியாம போயிடும் இல்லையா? அழகிய முகம். Of course, yeah, it is visible. And thanks for your time, Aziz. It was a pleasure talking to you, actually. Thank you so much. Same feeling. Yeah. Thank you so much, Aziz. Thank you, viewers, for watching and keep supporting us. Thanks a lot. நாளைக்கு நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனோட உங்களை பார்க்க வரோம். அது வந்து 8 o'clock 8 p.m. தான். Since Aziz requested, we have just taken up this time at 4:30. And thanks for watching. Keep supporting us. Thank you so much. Thank you. Thank you, Aziz. Thank you so much. Thank you. Yeah. Bye.